பாக்கியத்தை உருவாக்குபவர் மற்றும் வரம் அளிப்பவர், இந்த 2 குணங்களை தன்னுள் அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி தந்தை பாக்கியத்தை உருவாக்குபவராகவும் இருக்கிறார், மேலும் வரம் அளிப்பவராகவும் இருக்கிறார், அதேபோல் தன்னையும் இந்த 2இன் பிராப்தி சுரூபமாகவே நினைக்கிறீர்களா? எவ்வளவிற்கு எவ்வளவு வரம் அளிப்பவராகிக் கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவே வரம் அளிப்பவராகி வரம் அளிப்பதற்கான சக்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படியானால் 2இன் அனுபவம் ஆகிறதா? அல்லது இப்பொழுது பாக்கியத்தை உருவாக்கும் பங்கு மட்டும்தான் இருக்கிறது என்று கடைசியில் வரம் அளிப்பவரின் பங்கு இருக்குமா? என்ன நினைக்கிறீர்கள்? 2 பங்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ கூறினார். இப்பொழுது 1 பங்குதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ கூறினார். எந்த ஆத்மாக்களுக்கு வரதானம் கொடுக்கிறீர்கள், மேலும் வரம் அளிப்பவராக யாருக்காக ஆகியிருக்கிறீர்கள்? ஒன்று ஞானத்தை கொடுப்பது, 2வது வரதான ரூபத்தில் கொடுப்பது. அப்படியானால் பாக்கியத்தை உருவாக்குபவரா அல்லது வரம் அளிப்பவரா? யாருக்கு வரதானம் கொடுக்கிறீர்கள்? பாக்கியத்தை உருவாக்குபவர் என்றால் ஞானம் கொடுப்பவராகவோ ஆகவேதான் செய்கிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் பாக்கியத்தை உருவாக்குபவரின் கூடவே வரம் அளிப்பவராகவும் ஆக வேண்டியதாக இருக்கிறது. அது எப்பொழுது? எப்பொழுது ஏதாவது ஒரு ஆத்மா தைரியமின்றி பலம் இன்றி இருக்கிறது, அதனால்தான் ஏதாவது கொஞ்சம் பிராப்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை மற்றும் விருப்பம் இருக்கிறது என்றால், அந்த மாதிரி ஆத்மாக்களுக்காக ஞானம் அளிப்பவராக ஆவதின் கூடவே நீங்கள் விசேஷ ரூபத்தில் அந்த ஆத்மாவிற்கு பலம் கொடுப்பதற்காக சுபபாவனை வைக்கிறீர்கள் மற்றும் நற்சிந்தனையாளராக ஆகிறீர்கள். எப்படி பாக்கியத்தை உருவாக்குபவரின் கூடவே வரம் அளிப்பவராகவும் ஆகிறீர்கள். அதிகப்படியான பலம் உங்களிடமிருந்து அவருக்கு வரதானத்தின் ரூபத்தில் கொடுக்கிறீர்கள். அப்படி வரதானமும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, மேலும் வள்ளலாகவும் ஆக வேண்டியதாக இருக்கிறது. எனவே 2மாகவும் இருக்கிறீர்கள். இந்த அனுபவத்தை எப்பொழுதாவது செய்திருக்கிறீர்களா? பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரம் மூலமாக வரதானம் பிராப்தி ஆகிறது. ஏனென்றால் அந்த ஆத்மாக்கள் ஞான தாரணை செய்ய முடியாத அளவிற்கு, சுயம் முயற்சி செய்ய முடியாத அளவிற்கு பலமற்றவராக இருக்கிறார்கள். எனவே வரதானத்தின் ஆசை வைக்கிறார்கள். மேலும் வரதான ரூபத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிராப்தி ஏற்படுகிறது. இந்த மாதிரி உங்கள் எதிரில் வரும் பலகீனமான ஆத்மாக்களின் ஆசையை பார்த்து இரக்கம், கருணையின் பாவனை வருகிறது. இரக்கம் மனமுடையவராகி தன்னுடைய அனைத்து சக்திகளின் உதவி கொடுத்து அவரை உயர்வாக தூக்கிவிட வேண்டும். இதுதான் வரதானத்தின் ரூபமாகும். இப்பொழுது கூறுங்கள், 2மாகவே இருக்கிறீர்களா அல்லது ஒன்றுதானா? சில ஆத்மாக்களுக்காக நீங்கள் விசேஷ நிகழ்ச்சிகளும் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய சக்தியினால் அவர்கள் தாரணை செய்ய முடிவதில்லை. அப்படி சக்தியின் வரதானம் கொடுக்கக்கூடிய சிவசக்திகள் ஆவீர்கள் நீங்கள். எனவே இப்பொழுது ஞானத்தின் பாக்கியத்தை உருவாக்குபவரின் சேவை அதிகமாக நடக்க வேண்டியது இருக்கிறது என்று ஏற்கனவே கூறினோம். கடைசியில் ஞானம் கொடுக்கும் சேவை குறைந்துவிடும், வரதானம் கொடுக்கும் சேவை அதிகமாக இருக்கும். எனவே கடைசி நேரத்தில் வரதானம் பெறக்கூடிய ஆத்மாக்களின் அதே சமஸ்காரம் உள்ளடங்கிவிடும். மேலும் அதே உள்ளடங்கிய சமஸ்காரம் துவாபர யுகத்தில் பக்தனின் ரூபத்தில் வெளியாகும். எனவே
இப்பொழுது ஞானத்தை அளிப்பவரின் சேவை நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு வரம் அளிப்பவரின் சேவை இருக்கும். புரிந்ததா? பின்பு இவ்வளவு நேரம் இருக்காது. ஆத்மாவிலும் சக்தி இருக்காது. எனவே வரம் அளிப்பவராகி வரதானம் கொடுக்கும் சேவை இருக்கும். இப்பொழுது இந்த சேவையை குறைவாக செய்கிறீர்கள். பின்பு அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். இப்பொழுது வாரிசு உருவாக்கும் சேவை நடக்கிறது. பின்பு பிரஜை உருவாக்கும் சேவை நடக்கும். ஆனால் குறைந்த நேரத்தில் இவ்வளவு பிரஜை உருவாக்குவதற்காக, வரம் அளிப்பவராக ஆவதற்காக முக்கியமாக என்ன கவனம் வைக்க வேண்டியதாக இருக்கும்? வரம் அளிப்பவராகி கொஞ்ச நேரத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு வரதானம் கொடுக்க முடிய வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? வரம் அளிப்பவராக ஆவதற்காக பக்தி மார்க்கத்தில் பலியாகி விடுவேன் என்று அடிக்கடி மகிமை பாடினீர்கள் இல்லையா? அந்த முக்கியமான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த மகிமையை ஒருவேளை நடைமுறையில் செய்து விட்டீர்கள் என்றால், யார் மேல் பலியாகி விடுகிறீர்களோ அவர் உங்களுக்கும் அனைத்து வரமும் கொடுத்து வரமளிக்கும் மூர்த்தியாக ஆக்கிவிடுவார். எனவே பலியாகி விடுவேன் என்ற உறுதிமொழி அளித்திருந்தேனே, அதை ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு எண்ணத்தில் பாலனை செய்து கொண்டிருக்கிறேனா என்று யோசியுங்கள். தந்தை வரம் அளிக்கும் மூர்த்தியாக தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் கூட தந்தைக்கு சமமாக வரம் அளிக்கும் மூர்த்தியாக ஆகிவிடுகிறீர்கள். அப்படியானால் அவ்வளவு சோதனை செய்கிறீர்களா? ஒரு எண்ணம் கூட வேறு யாருக்காகவும் இருக்க வேண்டாம். எந்த எண்ணம் உருவானாலும் அதில் தந்தைக்காக தியாகத்தின் பலியாவதின் ரகசியம் நிரப்பி இருக்கட்டும். அப்படி சோதனை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிறகு மாயா முற்றுகை செய்வதற்கு தைரியம் வைக்க முடியுமா? முற்றுகை செய்வதற்கு தைரியம் வைக்காது. ஆனால் அடிக்கடி நமஸ்காரம் செய்து விடைபெற்று கொள்ளும். புரிந்ததா? அப்படி அந்த மாதிரி ஆவதற்காக இவ்வளவு சோதனை தேவையாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், வரதானி மூர்த்தி ஆவதற்காக அனைத்து சக்திகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அளவிற்கு தன்னுள் சேமிப்பு செய்திருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை சேமிப்பே செய்யவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கொடுப்பீர்கள்? எனவே வரதானி மூர்த்தி ஆவதற்காக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அளவிற்கு அனைத்து சக்திகளையும் தன்னுள் அந்த அளவிற்கு சேமிப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த அளவு சேமிப்பு கணக்கு இருக்கிறதா? அல்லது சம்பாதித்தோம் மற்றும் சாப்பிட்டோம் என்று அப்படிப்பட்ட ரிசல்ட்டா? ஒன்று சம்பாதித்தோம் மற்றும் சாப்பிட்டோம், இரண்டாவது சேமிப்பு செய்வது, மற்றும் மூன்றாவது சம்பாதிக்கவும் முடியாது மற்றும் தன்னையும் நடத்தி கொள்ள முடியாது. மற்றவர்களின் உதவியினால் தன்னை நடத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படியானால் மூன்றாவது நிலை மற்றும் இரண்டாவது நிலையிலிருந்து கடந்து வந்து விட்டீர்களா? அது சம்பாதித்தோம் மற்றும் சாப்பிட்டோம் மற்றும் முதலாவது நிலை சேமிப்பு செய்வது. அப்படி தினம்தோறும் தன்னுடைய வங்கி இருப்பை பார்க்கிறீர்களா? மிகுந்த பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்பதற்காக வருவார்கள். அனைவருக்கும் கொடுக்க முடியும் அளவிற்கு அந்த அளவு சேமிப்பு செய்ய வேண்டியது இருக்கும். சேமிப்பு செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கிறீர்கள் என்று கணக்கில் இருந்து தெரியும் இல்லையா? தன்னுடைய கணக்கை பார்த்திருக்கிறீர்களா? சிலர் அப்படியும் இருக்கிறார்கள்.
எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள், தெரிவதே இல்லை. பிறகு எப்பொழுது திடீரென்று கணக்கை பார்க்கிறார்கள் என்றால் இது என்ன ஆகிவிட்டது என்று யோசிக்கிறார்கள். அந்த மாதிரியோ இங்கு இருக்கவே இருக்காது. நல்லது. சேமிப்பு செய்யப்பட்ட கணக்கு உடையவர்களின் விசேஷ குணம் மற்றும் காரியம் என்னவாக தென்படும்? யாரிடம் பொக்கிஷம் சேமிப்பாகி இருக்குமோ அவருடைய முகத்தில் இருந்து ஒன்றோ தற்சமயம் மற்றும் எதிர்காலம், அதாவது ஈஸ்வரிய போதை மற்றும் நாராயணி நஷா தென்படும். மற்றும் அவர்களுடைய கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய போதை தெளிவாக தென்படும். சேமிப்பு செய்யக்கூடியவர்களின் அடையாளமாக இது தென்படும். அப்படி சேமிப்பு செய்தவரின் முகம் மற்றும் நடத்தையிலிருந்தே தெரிய வந்து விடுகிறது. எப்படி ஜட சிலைகள் உருவாக்குகிறார்கள் என்றால் அதில் கூட சில அந்த மாதிரி சின்னம் காண்பிக்கிறார்கள். அது அந்த ஜட சிலைகள் மூலமாகவும் அனுபவம் ஆகிறது. அவை பேசுவதில்லை, ஆனால் முகம் மற்றும் உருவத்திலிருந்து அனுபவம் ஏற்படுகிறது. அதேபோல் உங்களுடைய இந்த முகம் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக காண்பிக்கும். எனவே என்னுடைய முகத்திலிருந்து எந்த ஒரு ஆத்மாவிற்கும் போதை மற்றும் லட்சியம் தென்படுகிறதா என்று தன்னைத்தானே அந்த மாதிரி சோதனை செய்யுங்கள். எப்படி ஏதாவது உயர்ந்த குலத்தின் குழந்தை இருக்கிறது என்றால் அது ஒருவேளை ஏழையாகிவிட்டாலும் கூட அதனுடைய ஜொலிப்பு மற்றும் பொழிவு இது ஏதோ உயர்ந்த குலத்தை சேர்ந்த குழந்தை என்பது தென்படும். அதேபோல் யார் எப்பொழுதும் பொக்கிஷத்தினால் நிரம்பி இருப்பாரோ அவருடைய முகத்தில் இருந்து அதை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது. உங்களிடம் கண்ணாடி இருக்கிறதா? எப்பொழுதும் உடன் வைத்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு நேரமும் கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? சிலர் அந்த மாதிரியும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிக்கடி கண்ணாடியை பார்க்க வேண்டிய அவசியமும் இருப்பதில்லை. அப்படி நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் பார்க்கிறீர்களா? அல்லது பார்ப்பதற்கான அவசியமே இருப்பதில்லையா? எதுவரை தன்னுடைய சோதனைக்கான இயற்கையான பயிற்சி ஏற்படவில்லையோ அதுவரை அடிக்கடி சோதனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மெதுமெதுவாக பிறகு அந்த மாதிரி ஆகிவிடுவீர்கள். இதனால் அடிக்கடி பார்ப்பதற்கும் அவசியம் இருக்காது. எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். எதுவரை இந்த எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டதின் பழக்கம் ஏற்படவில்லையோ அதுவரை அடிக்கடி தன்னை பார்க்க மற்றும் உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. மாயா எந்த விதத்திலும் எந்த முறையிலும் என்னுடைய அலங்காரத்தை குலைக்க முடியாது என்று எப்பொழுதும் 2-3 முறை பார்த்தாகிவிட்டது என்றால் பிறகு அடிக்கடி பார்ப்பதற்கான அவசியமே இருப்பதில்லை. பின்போ தன்னுடைய சாட்சாத்காரம் மற்றவர்களின் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்கள் அவர்களை வர்ணனை செய்வார்கள், குணத்தின் மகிமை பாடுவார்கள். நல்லது. அனைவரும் வெற்றி ரத்தினங்கள் தான் இல்லையா? வெற்றி ரத்தினங்களாகவோ இருக்கிறீர்கள். ஆனால் வெற்றி மாலையை எவ்வளவு தனது கழுத்தில் போட்டிருக்கிறீர்கள் என்று அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வெற்றி மாலை நாளாக நாளாக பெரிதாகி கொண்டே இருக்கிறது. அப்படி பெரிதாகி கொண்டிருக்கிறது மற்றும் எவ்வளவு பெரிதாகி இருக்கிறது என்று இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது மாலை பெரிதாகிவிட்டது என்றால் பின்பு என்ன செய்கிறார்கள்? 2ஆக ஆக்கி போடுகிறார்கள். அதன் மூலம் முழு அலங்காரமும் அழகாகி விடுகிறது. அப்படியானால் இவ்வளவு பெரிய மாலையை தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கிறீர்களா? இன்றைய நாளில்
என்னுடைய வெற்றி மாலையில் எத்தனை வெற்றி ரத்தினங்கள் அதிகரித்திருக்கிறது என்று இதையும் சோதனை செய்யுங்கள். திருஷ்டி மூலம் சிருஷ்டி மாறுகிறது என்ற இதுவும் இப்போதைக்கே உகந்த பழமொழியாகும். எப்பேற்பட்ட தமோகுண ரஜோகுண ஆத்மாக்கள் வந்தாலும் ஆனால் உங்களுடைய சதோகுண திருஷ்டி மூலம் அவருடைய சிருஷ்டி எண்ணங்கள், அவருடைய நிலை, அவருடைய உள் உணர்வு மாறிவிடட்டும். வரும் நாட்களில் இந்த அனுபவத்தை மிக அதிகம் செய்வார்கள். 3 உலகத்தின் காட்சியை காண்பித்தார்கள் என்று நினைவு சின்னத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இப்பொழுதைய மகிமைதான். உங்கள் எதிரில் வருவதினால் பார்வை மூலமாக அவர்களுக்கு 3 உலகம் என்ன, தன்னுடைய முழு வாழ்க்கை கதை தெரிய வந்துவிடும். எப்படி துவக்கத்தில் ஸ்தாபனையின் நேரத்தில் ஞானத்தின் சேவை இவ்வளவு இருந்ததில்லை. பார்வையினால் நன்மை செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி கடைசியிலும் ஞானத்தின் சேவை செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. எது துவக்கத்தில் நடந்ததோ அதே கடைசியில் உங்கள் மூலமாக நடக்கும். எப்படி மரத்திற்கு முன்பு விதை பிரதக்ஷ ரூபத்தில் இருக்கும், இடையில் அந்த விதை உள்ளடங்கி போய்விடுகிறது. பிறகு கடைசியில் அதே விதை பிரதக்ஷ ரூபத்தில் தென்படுகிறது. அப்படி ஆதி ஆத்மாக்கள் உங்களிலும் எது முதல் அஸ்திவாரமாக போடப்பட்டிருந்ததோ அதே சேவை கடைசியில் நடக்கும். நல்லது. வரதானம்: தேக பானத்தை ஆத்ம அபிமானி நிலையில் மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற வைராகியமுடையவர் ஆகுக. போக போக வைராகியம் துண்டித்து போகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமே தேக அபிமானம்தான். எதுவரை தேக பானத்தின் மீது வைராகியம் வரவில்லையோ அதுவரை எந்த விஷயத்தின் மீது வைராகியம் சதா காலம் இருக்காது. சம்பந்தத்தின் மீது வைராகியம் ஒன்றும் பெரியது இல்லை. இது உலகத்தில் பலருக்கு சம்பந்தத்தில் வைராகியம் வந்துவிடுகிறது. ஆனால் இங்கு தேக பானத்தின் விதவிதமான ரூபம் உள்ளது. அதை தெரிந்து கொண்டு தேக பானத்தை ஆத்ம அபிமானி நிலையில் மாற்றிவிடுவதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்கள் ஆவதற்கான விதியாகும். ஸ்லோகன்: எண்ணம் என்ற கால்கள் உறுதியாக இருந்தால் கருமேகம் போன்ற விஷயங்கள் கூட மாறிவிடும். நல்லது. ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।